தாமஸ், இப்போ நாங்க என்ன சொல்ல வரோம்னா உங்க ஐயா ஒரு நிமிஷம், நான் பேசி முடிச்சிடறேன். இந்த ஊரே மதிக்கிற பெரிய மனுஷன் நீங்க. அதுவும் இல்லாம இந்த மாநிலத்துக்கே நீங்க ஒரு அமைச்சரா இருக்கீங்க. என்னதான் எதிர்க்கட்சி ஆளா இருந்தாலும் உங்க மேல தனிப்பட்ட முறையில எனக்கு மரியாதை இருக்கு. அந்த காரணத்துக்காகத்தான் நீங்க போன் பண்ணி என்கிட்ட பேசணும்னு சொன்ன உடனே நானும் அதுக்கு சம்மதிச்சு நேர்ல பேச வந்தேன். ஏதோ பெரிய மனுஷன் பேச கூப்பிட்டுருக்கீங்கன்னு மரியாதை கொடுத்து நேர்ல வந்தா இப்படி காதல் விவகாரத்துக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி பஞ்சாயத்து பண்றதுக்காக என்ன கூப்பிட்டுருக்கீங்களே. இந்த விஷயத்துக்காக தான் என்ன நீங்க கூப்பிடுறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நீங்க இருக்கிற திசை பக்கம் கூட நான் திரும்பி பார்க்காம போயிருப்பேன். என்னையா பெரிய மனுஷன் நீங்க? சரி, பேசாம இரு. பொறுமையாரு. அப்பா ஒரு என்ன வார்த்தை? அமைதியா இருன்னு சொல்றேன்ல. ஐயா நீங்களும் பொண்ணை பெற்றவர் தானையா? இப்ப நீங்க உங்க பொண்ணை டாக்டருக்கு படிக்க வைக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த பொண்ணு இந்த மாதிரி எச்சில் இலை எடுக்கிறவன் டேபிள் துடைக்கிறவனை காதலிக்கிறேன்னு வந்து நின்னா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? இங்க பாருங்க, என் தங்கச்சி எங்க வீட்டு டிரைவர் தான் லவ் பண்ணா. எங்க அப்பா அவன் மனசை புரிஞ்சுக்கிட்டு அந்த டிரைவருக்கே என் அப்பா அவளை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இந்த பாரு தம்பி, அது உங்க வீட்டு வழக்கமா இருக்கலாம். சில விஷயத்தை செய்யறதுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் கொஞ்சமாவது இருக்கணும் தம்பி. அதெல்லாம் தேவையில்லைன்னு நாம ஒதுக்கி வச்சுட்டோம்னா நாம எதுவும் பார்க்க தேவையில்லைதான். எங்க தம்பி இத பாருங்க தம்பி, உங்க வழக்கப்படி உங்க வீட்டு பொண்ண டிரைவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், இல்ல கிளீனருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். ஆனா எங்க வழக்கம் அப்படி கிடையாது. எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. என் பொண்ண யாருக்கு கட்டி கொடுக்கறதுன்னு முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் அவளுக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ள கனடா மாப்பிள்ள ஐயா. அவரு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவளை கனடாலேயே டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, கை நிறைய சம்பாதிக்கிறாரு. கனடாலேயே சொந்தமா வீடு இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி அவர் எங்க மதத்தை சேர்ந்தவர். நாங்க கும்புற சாமியை தான் அவரு கும்புறாரு. அவருதான் என் பொண்ணுக்கு பொருத்தமானவர்னு நான் நம்புறேன். அதனால என் பொண்ணை நான் நினைக்கிற அந்த மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். இது தெரியாம யாரும் என் பொண்ணோட காதலுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்து என்கிட்ட பேச வேண்டாம். இப்ப நான் பொறுமையா பேசிட்டேன். இதுக்கப்புறமும் இந்த விஷயத்தை பத்தி என் பொண்ணுகிட்ட பேசி அவளை ஏதாச்சும் உசுப்பேத்த முயற்சி பண்ணீங்கன்னு தெரிஞ்சது சந்தி சிரிச்சுரு சொல்லிட்டேன். இத பாருங்க ராஜாங்கய்யா, இது எலெக்ஷன் நேரம். நீங்க வேற கட்சி, நான் வேற கட்சி. எப்பவும் உங்களுக்கும் எங்களுக்கும் ஆகவே ஆகாது. கீரியும் பாம்பும் நண்பர்களா இருக்கவே முடியாது. இத பாருங்க, தேவையில்லாம இந்த விஷயத்துல என்ன சீண்டி பாத்தீங்கன்னா என் சாவுக்கு காரணம் ராஜாங்கம் தான் சொல்லி நான் எழுதி வச்சுட்டு செத்தே போயிடுவேன். உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. நீங்க அமைச்சர், உங்களுக்கு 1008 வேலை இருக்கும். அதை விட்டுட்டு சின்ன மனுஷத்தனமா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் தலையிடாதீங்க. யோ, என்னையா சொன்ன? என்ன வார்த்தை சொன்ன? இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? தம்பி கையை எடுன்னு சொன்ன. ஏய், எங்க பாருங்க. ஏய், எறாகறல. சரி, பொறுமையாரு. பேசணும்னு சொல்லி வர வச்சுட்டு உங்க பையனை வச்சு என்ன மிரட்டுறீங்களா? நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அமைச்சர் என்ன மிரட்டுறாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியுமில்ல?
நான் மறுபடியும் சொல்றேன், தேவையில்லாம இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. சரி, நான் உங்களை மன்னிச்சிடுறேன். போங்க, அப்புறமா பார்த்துக்கலாம். போங்க, போன்னு சொல்கிறல்ல. என்னப்பா நீங்க அவன் போய் விட சொல்லிட்டீங்க? சரி, கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. அவசரப்பட வேண்டாம். தலைவரே, தாமஸ், உனக்கு இவ்வளவு கோவம் வருமா? ஒரு அமைச்சர்னு கூட பார்க்காம அந்த ஆளை வச்சு செஞ்சிட்டீங்களே. எல்லாம் நீங்க கொடுத்த தைரியம் தான் தலைவரே. சூப்பர் சூப்பர். நீ பேசின பேச்சுக்கு அந்த ராஜாங்கத்துக்கு இன்னைக்கு ராத்திரி தூக்கமே வராது. என்னப்பா நீங்க அங்கிட்ட என்னால எதுவும் செய்ய முடியாம என் கையை கட்டி போட்டீங்க. அவன் பேசின பேச்சுக்கு அங்கிட்டு பக்கத்துல இருந்த மரத்துல கட்டி அவன் தோலை உரிச்சிருக்கணும். எப்படி தைரியம் இருந்தா அமைச்சர் நீங்க உங்க பேரை சொல்லி கூப்பிடுவான்? இல்லப்பா பா, அவன் என்ன சொன்னா? சின்ன மனுஷ தன்மையா பா, விட முடியாதுப்பா. அப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு மேடையிலே பேசுவான் அவன். ஏய் அண்ணா, அந்த தாமஸ் தலைய கோழி தலை திருப்புற மாதிரி திருப்பி போட்டு வரலாம். கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? எப்படி பேச முடியும்? என் பேச்சுக்கு அவ்வளவுதான் மரியாதையா? என்ன மன்னிச்சிருங்கப்பா. இல்லப்பா, இது வரைக்கும் யாரும் உங்களை மரியாதை குறைவா பேசி நான் பார்த்ததே இல்லப்பா. நான் இருக்கும் போதே அந்த ஆளு எப்படி பேசினான்னு பாத்தீங்கல்ல, அதை என்னால பொறுத்துக்கவே முடியல. ஆமாப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அங்கிட்டு வச்சு எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வாயை மூடிக்கிட்டு வந்தேன். பா, அப்படி என்ன நம்ம தப்பா கேட்டோம்? பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறா, அவங்க விருப்பப்பட்டபடியே அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வைங்க, அப்படிதானே சொன்னீங்க நீங்க? இது ஒரு தப்பாப்பா. அப்பா, நீங்க உங்க அதிகாரத்தை வச்சு மிரட்டீங்களா? இல்ல அவனை பயமுறுத்துறீங்களா? பேச்சுவார்த்தைக்கு போன நம்ம கிட்ட அவன் இப்படி பேசுறது நியாயமே இல்லப்பா. இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே நம்மள மாதிரி நல்ல பண்பாடோடையும் குணத்தோடையும் பொறுமையோடையும் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கறது நம்மளுடைய முட்டாள்தனப்பா. மனுஷனுக்கு மனுஷன் எல்லாரும் வேறுபடுவாங்க. நாம இந்த விஷயத்துல தலையிட முடியாதுப்பா. அதுவும் இல்லாம நாம இந்த விஷயத்துல தலையிடுறது அவங்களுக்கு பிடிக்கல. அவர் பொண்ணை பெற்றவர், இது போக எதிர்கட்சிக்காரர் வேற. அவர் நம்மளை எதிரினே முடிவு பண்ணிட்டார். அதனாலதான் அவர் நம்ம மேல கோவப்பட்டார். நம்மளையும் கோவப்படுத்தணும்னு பார்த்தார். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நாமளும் அவரை மாதிரி பதிலுக்கு பதில் கோவப்படணுமா? அப்புறம் அவருக்கு நமக்கு என்னப்பா வித்தியாசம்? பொறுமையாயிரு.